நான் பேசினாலும் காதில் வாங்கிக்காம விசுவாசத்தை முடிக்காம இறங்க மாட்டேன்னு விசுவாசத்தோடு பேசினார்ல, அதான் விசுவாசம். நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கங்க, நான் கவனிக்க மாட்டேன், கவனிச்சா எங்கோ போயிடும், நான் என் விசுவாசத்தை இழந்துருவேன் அப்படின்னு விசுவாசத்தை குறித்து பேசினார். இந்த விசுவாசத்தை குறித்து பேசும்போது இந்த பைபிள் பற்றி வேத வசனமே ஆவிக்குரிய வாழ்க்கை முக்கியமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு வேத வசனம் தான் சொன்னவங்க என்ன பண்ண போகிறாங்களோ, விசுவாசம் இருந்தால் தான் பேச முடியுன்ட்டார். அந்தம்மா ஜெபிச்சாதான் காரணம்னு சொல்கிறாங்க. ஊருக்கு போகலாமா இல்லை பேசலாமா, அதெல்லாம் கிடையாது. வேத வசனம் மனுஷன் விசுவாசனால பிழைக்கிறது இல்லை, ஜபத்தினால பிழைக்கிறது இல்லை, வேத வசனத்தினால பிழைப்பான் அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. நாங்கள் எப்படி விடுவோம் அப்படின்னு சொல்லி வேத வசனத்தை பற்றி நாங்கள் பேசுகிறோம். வேத வசனமே ஆவிக்குரிய வாழ்க்கை மிக முக்கியம். கேட்குறாங்க, சீசர்கள் கேட்குறாங்க, எங்கே போவோம், ஜீவனில் வேத வசனம் இடத்துல இருக்கே அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லியிருக்க, நாங்கள் பேசாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சரம்மா நிறையா நோட்ஸ் பண்ணி எடுத்துட்டு, நான் இடையில தான் வந்தேன் ஆனாலும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரபாவ சிஸ்டர் அவங்க வராங்க. கரங்களை தட்டி வரவேற்போம். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தருக்கு. நோட்டை பார்த்து எல்லாருமே நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. நான் எதுவுமே பெருசாக ப்ரிப்பேர் பண்ணலைங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சரி இந்த தலைப்பின் கீழே நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சில குறிப்புகளை நான் எடுத்தேன். இவ்வளவுமே நோட்ஸ் கிடையாது பாஸ்டர், இவ்வளவுமே நோட்ஸ் கிடையாது, ஒரு பேஜ் தான் எழுதியிருக்கேன். ஒரு விசுவாசம், ஒரு ஜெபம், ஒரு காரியம்தா. பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவர் எப்படியோ அதே போலதான் வேத வசனமும் ஜெபமும் விசுவாசமும். அதில் வேத வசனத்தோட இம்பார்ட்டனை மாத்திரம் நான் சொல்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். முதலாவது நம்மளோட தேவன் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள உதவுறது இந்த வேத வசனங்கள் தான். யாத்திராகமம் எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுத்துருப்பாங்க 20வது அதிகாரத்தில். அதில் என்ன சொல்லியிருப்பாங்க, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாயிலும் யாதொரு விக்கிரகத்தையாயிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தராக இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாக இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம தேவனை குறித்து சொல்லியிருப்பாங்க. அந்த முதலாவது கட்டளை அங்கே இருக்கும். முதலாவது நம்ம தேவன் எப்பேற்பட்டவர்ங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெபம் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிறோமா, விசுவாசத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது தாங்க நம்ம தெரிஞ்சு. போங்கப்பா, முடிஞ்சு போச்சு, தீர்ப்பு சொல்லிட்டாங்க, கிளம்பலாம். நீங்கள் வேத வசனம் தான் சொல்லிட்டாங்கப்பா. இந்த வேத வசனங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நபர்களால் பல சூழ்நிலைகளால் எழுதப்பட்டது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் இருக்கிறது வெளிப்படுத்தல இருக்குது. இல்லை, பல இடத்துல எழுதப்பட்டாங்க, அது சரியான வசனமான விசுவாசிக்கணும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க எங்கள்கிட்ட. சரி சொல்லுங்கள். இப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை குறித்து பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் அநேகர் சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்தின் முடிவு காரியங்களை குறித்தும் பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுதலை நம்ம நிறைய சூழ்நிலைகளை நம்ம பார்த்துருக்கோம். அப்போ பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்று எழுதினது உண்மைதான் அப்படிங்கிறத புதிய ஏற்பாட்டில் நம்ம கண்கூடாக நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, என் தேவனாய் கர்த்தர் எவ்வளோ நல்லவர், அவர் எவ்வளோ சர்வ வல்லமையில் படைத்த தகப்பன், அவரால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத இந்த வேதத்தை நான் படிக்கும்பொழுது தான் நான் முதலாவது கற்றுக்கிறேன். நீங்கள் ஒன்று கேட்கலாம், எழுத படிக்க தெரியாதவங்க எப்படி வேதத்தை கற்றுக்குவாங்க, வேதத்தை எப்படி படிப்பாங்க? கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய காரியம். பரவாயில்ல. இப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரோட அன்பை உணர்ந்தது. ஆடியோ வீடியோ வந்துருச்சுங்கிறது தெரியல, ஆடியோவில் வந்துருச்சு. நம்ம ஆண்டவரோட அன்பை உணர்ந்ததுனால தான் இங்கே இருக்கோம். இப்போ என் கூட இருக்காங்க ஒருத்தங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போராட்டம்னு வரும்போது நான் சொல்லுவேன், வேதாகமத்தில் எழுதியிருக்குது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவங்க நம்புங்க, விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்க.
விசுவாசிங்க, ஜோமணி. என்ன முடிக்கலைங்க பாஸ்டர். ஓ. இப்போ அந்த வேத வசனம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுங்கிற இந்த வேத வசனத்தை நான் படிச்சேன்னா தான் அதை நான் இன்னொருத்தருக்கு சொல்ல முடியும். அப்படி நான் சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ள நான் விசுவாசத்தை வளர்க்கிறேன். அந்த விசுவாசமானது அவங்கள ஜெபத்துக்குள்ள வழி நடத்துது. நான் வந்து என்ன கூட இருக்கிறவங்க கிட்ட நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நீ முட்டி போட்டு ஜெபி, நீ இங்க உட்காந்து தான் ஜெபிக்கணும் அப்படின்றலாம் கிடையாது. நீ உன் இருதயத்துல ஏசப்பான்னு நீ எந்த இடத்துல இருந்து கூப்பிட்டேனால உனக்கு ஒரு பதில் தருவார். அந்த விசுவாசத்தை நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, முதலாவது ஆபத்து காலத்தில் கர்த்தர் என்னை விடுவிப்பாருங்கிற அந்த வேத வசனம் எனக்கு தெரியணும். அது தெரியலைன்னா நான் வந்து அவங்கக்கிட்ட நான் சொல்ல முடியாது. அப்படி சொன்னாதான் ஒரு விசுவாசம் வரும். அந்த விசுவாசத்தின் மூலமாக தான் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபத்தின் மூலமாக எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நம்ம வேதாகமத்தில் பார்த்திங்கன்னா 66 புத்தகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் ஒரு சில விஷயங்கள் ஒரு ஹின்ஸுக்காக நான் சொல்கிறேன். ஆண்டவர் எவ்வளோ சர்வ வல்லமை படைத்தவர் அப்படிங்கிறத அந்த ஃபஸ்ட்டு 5 நியாயப்பிரமாண புத்தகத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து வரும்போது எவ்வளோ வல்லமையோடு அந்த மக்களை புறப்பட பண்ணி அந்த கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு வந்தார். இன்றைக்கும் அதை நம்ம வாசிக்கும் போது பரலோகங்கிற கானானுக்குள்ளே நம்மளை கொண்டு போவாருங்கிற ஒரு விசுவாசம் நமக்கு எதனால் வருதுங்க? அந்த வேதத்தை படித்து அந்த ஹிஸ்ட்ரியை நம்ம படிக்கிறதுனால மட்டும்தான் வருது. அதே போல் வந்து யோசுவா, ரூத்து, இந்த மாதிரி எஸ்ரா, நெகேமியான்னு நிறைய தாவீது, தானியேல் இவங்க சொன்னாங்க ஜெபிக்கிற மனுஷர்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவை அவங்க இருந்ததுனால மாத்திரம்தான். இல்லை, அவங்க விசுவாசமாக இருந்தங்காட்டி எழுதப்பட்டிருக்குன்னு அப்படியும் எடுத்துக்கலாமா? புரியலைங்க ஃபர்ஸ்ட். இல்லை, அவங்க விசுவாசமாக சிங்க கோவைகள் இருந்தாங்கங்கிறது இங்கே எழுதப்பட்டங்கிறது நான் நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. என் தேவன் என்னை விடுவிப்பார். சிங்கத்தின் நடுவில் நான் இருந்தாலும், அக்னி சோலை நடுவில் இருந்தாலும் என் தேவன் என்னை விடுவிப்பாருங்கிறது. விசுவாசத்தை பத்தி பேசுறீங்களா இல்ல வேத வசனத்தை பத்தி பேசுறீங்களா? வேத வசனத்துல நான் படிச்சு நான் அறிஞ்சதுனால தான் எனக்கு விசுவாசம் வந்துச்சு. நல்லா கவனிக்கணும் நீங்க. சொல்லுங்க. நான் வேத வசனத்தை படிக்கலைன்னா எனக்கு விசுவாசமே வராதே. பாத்தீங்களா? வேத வசனம் நம்ம எதுக்காக சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறாருன்னு சின்ன குழந்தைக்கு நாம சொல்லி கொடுக்குறோம்? பாத்தீங்களா? தெரிஞ்சுக்கும் போது சும்மா வந்து சும்மா கூட அவங்க எவ்வளவு வேதத்தை படிச்சிருக்காங்க சொல்லி கொடுக்குறாங்க. கவனிங்க. சொல்லுங்க. ஒரு யூடியூப்ல ஒரு பாட்டிமா வந்து நான் இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அந்த பாப்பாட்ட சொன்னேன். அந்த பாட்டிமா வந்து சுவிசேஷத்தை சொல்லுவாங்க. அவங்க வந்து வேதத்தை படிச்சிருக்காங்களா என்னன்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒருத்தர் வேத வசனத்தை சொல்றது வச்சுதான், ஒரு பாஸ்டர் சொல்றதை வச்சுதான் அவங்க லிசன் பண்ணி அந்த வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு ஒரு விசுவாசத்தை கொண்டு வந்திருக்குது. அந்த விசுவாசம் அவங்க ஜெபத்துக்குள்ள வழி நடத்தி அவங்கள வந்து ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்து அநேகருக்கு அவங்களே சுவிசேஷர்களாக கொண்டு வந்திருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே வந்து ஆண்டவருடைய ஊழியக்காரங்க தான். நான் இயேசுவோட அன்பை நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் ஆண்டவருக்காக நான் ஏதோ ஒரு செய்கிறேங்கிறது அர்த்தம். அதை நான் எப்போ நான் தெரிஞ்சுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேதத்தை படிக்கும்போது மாத்திரம்தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ துக்கமாக இருந்தாலும் நான் ஜெபிக்கிறேன். ஒரு சில டைம் நான் என்ன ஜெபிக்கிறதுனே எனக்கு தெரியாது. நான் என்ன தான் விசுவாசத்தோடு இருக்கேன்னு சொன்னாலுமே அந்த விசுவாசம் ஒரு சில சூழ்நிலைகளை வழிவு போகும். ஆனால் இந்த சங்கீத புத்தகங்களை எல்லாம் பார்க்கும்போது தாவீது எவ்வளோ நெருக்கப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் அந்த வார்த்தைகளை சொல்கிறாரு பார்த்தீங்களா? அந்த 91வது சங்கீதம் எத்தனை பேர் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சிருப்போம்? பயம் வருது இல்ல, வாழ்க்கையில் ஒரு பயம் வரும்போது வாசித்தானே ஆகணும். அந்த 91வது சங்கீதத்தை நம்ம சொல்லி தான் வந்து நம்ம ஜெபிக்கிறோம். ஒரு சிலருக்கு வந்து என்ன சொல்லி ஜெபிக்கிறதுங்கிற வார்த்தையே நமக்கு தெரியாது. ஆனால் இந்த வேதத்தை படிக்கும்பொழுது அந்த இடத்துல வார்த்தைகளை நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரை பற்றிய அறிவு எந்த இடத்துல நமக்கு வருதோ அந்த இடத்துல தான் வந்து ஆண்டவர் பேர்பட்ட சர்வ வல்லமையில தகப்பனையாக நான் வந்து ஆராதிக்கிறேன், நான் தொழுது கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் தடுக்கி விழும்போது ஏசப்பான்னு நான் கூப்பிடுவேன். நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நான் கூப்பிடுவேன். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து அப்போது ஸ்கூல்ஸ் முடிச்சிருக்கேன். அப்போ வந்து சின்ன பட்டன் செல்ஃபோன் தான். ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று வந்துச்சு. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன், நான் வாட்டுக்கு உட்காந்து நோண்டிகிட்டு இருக்கும்போது அந்த எஸ்எம்எஸில் ஜீசஸ் ஐ லவ் யூ, ஐ நீட் யூ, clean my heart in your blood. இயேசுவே நான் உன்னை நேசிக்கிறேன், நீர் எங்களுக்கு வேணும், உம்முடைய ரத்தத்தால் என் இருதயத்தை கழுவும். இதுதான் வந்து அதில் இருந்தது. பொதுவாக அந்த எஸ்எம்எஸ் போடுவாங்க பார்த்தீங்களா, 10 பேர்த்துக்கு அனுப்புங்க, 20 பேர்த்துக்கு அனுப்புங்க, நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு. அந்த கோஸ்ட்ல நீங்களா? அப்போ வந்து எனக்கு பெருசாக நிறைய விஷயங்கள் தெரியாது. அன்றைக்கி என்ன பண்ணேன்னா நான் வாட்டுக்கு விளையாட்டுத்தனமாக எல்லாத்துக்கும் அனுப்ப ஆரம்பித்தேன். அதில் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் அனுப்ப ஆரம்பித்தேன். அதில் சித்ரான்னு 2 நேம் இருந்துச்சு. ஒன்று ஹிந்து, ஒருத்தங்க ஆர்சி கிறிஸ்டியன். மாற்றி ஹிந்துக்கு அனுப்பிச்சிட்டேன். ஹிந்து அந்த பொண்ணு கையில் ஃபோன் இருந்தால் கூட பரவாயில்ல, அது பக்கத்து வீட்டு ஃபோன். அந்த அம்மா அந்த மெசேஜை பார்த்துட்டு ஐயையோ ஹார்ட்டு நினச்சிருக்காங்க, பிளட்டு நினச்சிருக்காங்க, லவ் நினச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காருக்கும் அந்த அம்மாவுக்கு சரியாக சண்டை வந்து
பக்கத்து வீட்டில் இருக்க இந்த பொண்ணுக்கு அவங்க வீட்டுக்காருக்கு அந்த அம்மா மேல விசுவாசம் எல்லாம் போயிடுச்சுங்க. அவங்களுக்கு சண்டை வந்து அடுத்த நாள் காலையில் வந்து அந்த பொண்ணு கேட்டேன் என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு. ஐயோ இது வந்து இதுதாம்மா, இதுதான் வேத வசனம் அனுப்பக்கூடாதுங்கிறது புரியுதா? பார்த்தீங்களா, விசுவாசம் எல்லாம் போச்சுலங்க. இல்லைங்க பாஸ்டர், ஆக்சுவலாக நம்மளோட வேதத்தில் என்ன இருக்குங்கிறது தெளிவாக நம்ம உணர்ந்து கொண்டா மாத்திரம்தான் நமக்குள்ள விசுவாசம் வரும். அதன் மூலமாக தான் ஜெபிக்க முடியும். ஜெபிக்கும் போது தான் நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நான் வந்து வேதத்தில் என்ன இருக்குன்னே எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால் நான் வந்து எப்படி போய் சுவிசேஷத்தை நான் அறிவிப்பேன்? விசுவாசத்தை குறித்து நான் எப்படி பேசுவேன்? ஜெபியுங்கன்னு நான் எப்படி நான் சொல்லுவேன்? இப்போ அந்த பொண்ணுக்கும் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சண்டை வந்து 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. பரவாயில்ல, நல்ல ஊழியம். பிரைஸ் காட். அவங்க பார்த்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லவ்ங்கிற அந்த ஒரு வார்த்தை, பிளட்டுங்கிற ஒரு வார்த்தை, ஹார்ட்டுங்கிற ஒரு வார்த்தை, இது 3 பாதிப்பான விஷயம்தான். அதனால கர்த்தரை பற்றிய அறிவு நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, சரி, கர்த்தரை பற்றிய அறிவு நமக்கு இல்லைன்னு சொன்னீங்கன்னா இந்த உலகத்தில் வந்து இனி வரக்கூடிய காலங்களை நம்மளால் ஜீவிக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம். வேத புத்தகத்தை குறித்து ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் பைபிள் படிக்கும்போது அது கண்ணாடியை போல் எனக்கு நிறைய காரியங்களை எனக்கு காமிச்சு கொடுக்கும். இன்றைக்கி காலையில் நான் கிளம்பி வரும்போது நான் கண்ணாடி முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, நான் கரெக்டாக பவுட்ரு போட்டிருக்கேன்னா, நான் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு என்னுடைய வெளிப்புறமான அலங்காரத்தை நான் பார்க்குறேன். ஆனால் என்னோடய இருதயத்தில் நான் நல்ல பிள்ளையாக இருக்கேனா, பரிசுத்தமாக இருக்கேனா அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வேதாகமம் மாத்திரம்தான். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஆவியின் கனி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அந்த ஆவியின் கனி என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சாதான் அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசத்தோடு நான் கேட்க முடியும் ஆண்டவர்கிட்ட. ஆவியின் கனி என்னன்னே எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால் நான் எப்படி போய் நான் கேட்க முடியும்? அதே போல் இது வந்து கலாத்தியர் 6வது அதிகாரத்தில் இருக்குது. 26வது வருஷத்தில் வீண் புகழ்ச்சி இருக்கக்கூடாது, ஒருவருக்கொருவர் கோபம் மூட்டக்கூடாது, பொறாமை கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுங்கிறது இருக்குது. இப்போ நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது இது வேதத்தை படித்தா மாத்திரம்தான் எனக்கு தெரியும். அதனால தான் நம்ம இந்த வேத புத்தகத்தை வந்து நம்ம படிக்கணும்னு சொல்கிறோம். அதே போல் எபேசியர் 6வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம் இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். என்னென்னா அதில் ஒரே ஒரு இதை சொல்கிறேன். சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க் கவசம், சமாதானம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சண்யம் என்னும் தலை சீரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். ஆவியின் பட்டயமாகிய வேத வசனம் நம்மளோட கையில் என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு தாங்க நம்ம சாத்தானை நம்ம ஜெயிக்க முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா வேத வசனம் இருந்தால் போதும் இல்லை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவானால் ஞானஸ்தானம் பெறப்பட்டு சோதிக்கப்படும்படி வனாந்தருக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் அவர் வந்து இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து அந்த இடத்துல சோதனைக்காரனால் சோதிக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா அவர் வார்த்தையை கொண்டு தான் ஜெயிச்சார். தெரிஞ்சுங்க, வார்த்தை கொண்டு தான் கணவரை ஜெயிக்கிறீங்க, பிள்ளைகளை ஜெயிக்கிறீங்க. சொல்லுங்க. அந்த வார்த்தை வந்து அவருக்குள்ள ஒரு விசுவாசத்தை கொடுத்துச்சு. இந்த வார்த்தையால என்னால் அந்த பிசாசை ஜெயிக்க முடியுங்கிற ஒரு விசுவாசத்தை கொடுத்துச்சு, நம்பிக்கையை கொடுத்துச்சு. ஸோ அந்த வார்த்தை வந்து அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அந்த சோதனையிலிருந்து வெளிவரதுக்கு உதவி செஞ்சது அந்த வார்த்தை மாத்திரம். உங்களுக்கு நேரம். கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். விசுவாசத்தோட பார்க்குறேங்க பாஸ்டர். அப்படி ஜெபம் பண்ணி பாருங்க, ஏதாவது காட்டுவார் ஆண்டவர் விட்டது. வேதவசனத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஜெபமும் விசுவாசம் தேவைப்படுது போல தெரியுது. கண்டிப்பாக தேவைப்படுது. அதான் நான் முதலையே சொல்லிட்டேன், பிதாசுதன் பரிசுத்த ஆவியானவர் போல. நல்ல வேளை என் ஆத்மாவே கர்த்தரை சொத்தின்னு முடிஞ்செல்லாம் போயிருப்பாங்க. அப்புறம் சிஸ்டர் சொன்னாங்க கர்த்தருடைய ஜெபம் பரமண்டல ஜெபம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கர்த்தருடைய ஜெபம் வந்து கர்த்தர் கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தை நான் வேதவசனத்தை படித்தாதான் எனக்கு தெரியும். பார்த்தீங்களா, கர்த்தர் கற்றுக் கொடுக்கறது அதை படிச்சாதானே எனக்கு தெரியும். அப்படி ஒரு ஜெபம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தா தானே எங்களுக்கு தெரியும். அதை டீச்சருக்கு சொல்லி தரீங்க, கற்றுக் கொடுக்குறீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், கரெக்ட் தான் கரெக்ட் தான். இல்லை அது நான் பேசுவேன், நான் சொல்கிறேன். இல்லை பேசுங்க முடிச்சிருங்க. அதே போல் கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா 1வது அதிகாரத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அவர்
ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த வார்த்தை அப்படிங்கிற இடத்துல இயேசு அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்க. ஆதியிலே இயேசு இருந்தார், அந்த இயேசு தேவனாய் இருந்தார், அந்த இயேசு தேவனோடு இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த இயேசு கிறிஸ்துவானவர் வார்த்தையாக இருந்து தான் இந்த உலகத்தையே உண்டாக்குனாருங்க. அவர் வார்த்தை, அதாவது வாயில் அவர் சொல்லணும், முதலாவது அறிக்கையிடணும் இல்லையா? இந்த பூமி வெளிச்சம் உண்டாக்குறதுன்னு சொன்னதுனால தான் அது வந்துச்சு. அந்த வார்த்தை அப்படிங்கிறது அவர் சொன்னதுனால தான் எல்லாமே உருவாக்கப்பட்டது. ஆனால் விசுவாசிக்காம சொல்லியிருந்தா நடந்திருக்காதுலங்க. கண்டிப்பா. சரி. அந்த வார்த்தை ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லி தான் இந்த உலகமே உண்டாயிடுச்சு. அந்த வார்த்தையாக ஆண்டவர் இந்த வேத வசனத்தின் மூலமாக அவரோட வல்லமை என்னங்கிறத நமக்கு வெளிப்படுத்துகிறாரு. அவரை பற்றி அறிகிற அறிவில் நம்ம வளர்றதுக்கு இந்த வேத வசனம் ரொம்ப உதவுது. அதுதான் விசுவாசத்தையும் ஜெபத்தையும் கொண்டு வருது. கடைசியாக ஒரே ஒரு சின்ன சாட்சியாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நேற்று ஒரு விஷயத்தை நான் யோசித்தேன். என் பசங்க 2 பேரும் விளையாட போகும்போது, இவனுங்க விளையாட போகிறானுங்க, எந்த பார்க்கில் விளையாடுறானுங்க, அந்த இடத்துல வேறு பசங்கள்லாம் வருவாங்க. அப்போ இவனுங்களை யார் பார்த்துக்குவா, அவங்கள சரியாக கைட் பண்ணுமே அப்படின்னலாம் நான் நிறைய யோசிச்சுட்டு, அப்போ இன்னொரு பதிலும் எனக்கு வந்தது என்னென்னா, எஸ்ப்பா நீங்கள் கூட போங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையும் ஞாபகம் வந்துச்சு. நேற்று அதோட முடிஞ்சு. கண்டிப்பா அவர் கூட. அதுக்கு என்ன வேணும்? அதுக்கு விசுவாசம் வேணும். தேவனை பற்றிய விசுவாசம் வேணும்னு சொல்லி தேவனை பற்றிய அறிவு எனக்கு வரும்போது தான் அந்த விசுவாசம் வரும். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் நீங்கள் சொன்ன மெசேஜில் ஒரு வார்த்தை சொன்னீங்க, நம்ம ஆண்டவரை பற்றி கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கூட இருக்கக்கூடிய பெற்றோராகட்டும், நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே ஆண்டவர் பொறுப்பெடுத்து கொள்ளுவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் அந்த வேத வார்த்தைகளை நீங்கள் சொல்லும் பொழுது தான் நேற்று நான் ஃபீல் பண்ணதையும் இன்றைக்கி நடந்ததையும் நான் கம்பேர் பண்ணி, நிச்சயமாகவே ஆண்டவர் நல்லவர், அவர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை நான் பெற்றுக்கொண்டேன். இந்த வேத வசனத்தை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம படிக்கிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ மெமரி பண்ணுறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இருதயத்தில் வைக்கிறோமோ, அது நம்ம வாழ்க்கையில் நம்மளோட கூட வரும். எனக்கு என்ன காசு பணம் என்னை விட்டு போகலாம், சரீர பலன் என்னை விட்டு போகலாம், எதை என்னை விட்டு போனாலும் இது இல்லைனாலுமே இந்த வேத வசனம் என் கூட இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வேத வசனம் என்னை காப்பாற்றும். கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன், இதுக்கு ஒரு மட்டும் சான்ஸ் கொடுங்க. நிறைய ஒன்று வந்துருச்சு, ஆனால் ஒரு விசுவாசத்தோட ஜெபத்தோட சொல்கிறீங்க, சொல்லுங்க. எனக்கு நியர்பை ஒரு சிஸ்டர் வந்தாங்க, ஆப்பிரிக்க தேசத்துலேருந்து வந்திருந்தாங்க, இந்தியாவிலேருந்து போனவங்க தான். அந்த நாட்டில் பைபிள் கொண்டு போகக்கூடாதாமாங்க. அப்போ அவங்க சொன்னது என்னென்னா, இந்த பைபிளை நான் எந்த அளவுக்கு நான் மெமரைஸ் பண்ணியிருக்கணும், அந்த வார்த்தைகளை வச்சு மாத்திரம் தான் நான் ஜெபிக்க முடியுமே தவிர நான் அங்கே பைபிள் கொண்டே போக முடியாது, தடை செய்யப்பட்ட பகுதி. அப்போ நான் எந்த அளவுக்கு நான் மனப்பாடம் பண்ணுமோ அந்த அளவுக்கு நான் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க மனப்பாடம் பண்ண அந்த வேத வசனம் தான் அவங்க அந்த ஊரில் எத்தனை நாள் இருக்காங்களோ அத்தனை நாள் அவங்களுக்கு ஆகாரமாக இருக்குது. அப்போ அவங்க சொன்னாங்க, நம்ம எல்கேஜியிலேருந்து ஹையர் ஸ்டடீஸ் வரைக்கும் எவ்வளோ புக்ஸ் படிப்போம், குட்டி குட்டியாக அப்படியே வச்சு பாருங்கள். எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்டு, காலேஜ் வரைக்கும் போனீங்கன்னா இவ்வளோ புக்ஸ் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்மளோட கூட இருக்கக்கூடியது இந்த 66 புத்தகம், இத்தனோடு புத்தகம் தான். ஆனால் இதை நம்ம படிக்கிறதுக்கும், இதை நம்ம மெமரைஸ் பண்ணுறதுக்கும், இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்ம உட்கொள்றதுக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஒவ்வொரு நாளும். இனிமேல் நம்ம இந்த வருஷத்துல இருந்தாவது நம்ம ஒரு உறுதிமொழி எடுப்போம், டெய்லி அந்த வேத வசனங்களை படிப்போம், அதை நம்ம இருதயத்தில் வைத்து கொள்ளுவோம். அதுதான் நம்மளோட பேசும். அந்த வேத வசனத்தை, விசுவாசத்தை நமக்குள்ளே அதிகமாக கொண்டு வரும். அதன் மூலமாக நம்ம ஜெபிக்கும் போது அநேக காரியங்களை ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் செய்வார். நன்றி. அருமை அருமை அருமை. வேத வசனங்கள் எவ்வளோ மேன்மையானவை என்பதை பைபிள் காலேஜ் படிக்கிறவங்க அதனால் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும், டீச்சராக இருந்தாலும், ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து அவங்க படித்து வேத வசனங்கள் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்குன்னு வேதம் சொல்லுது. வேதத்தை அறியாதவராகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி, விசுவாசம் இல்லாத சந்ததி ஒரு பக்கம், ஜெபத்தை குறித்து இப்படி எதை எடுத்துட்டாலும் வேதம் சொல்லுது, திருவசனத்தை அவமதிக்கிறவன், அதனால் தீர்ப்பு சொல்கிறதுக்கு பயமாகவும் இருக்குது, ஒரு செக் வச்சமாக இருக்குது, திருவசனத்தை தண்ணி செஞ்சிடக்கூடாது மதிச்சிடக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் என்னதான் ஜெபம் பண்ணாலும் உங்களுக்கு பதில் எப்படி வரும்? என்னதான் விசுவாசித்தாலும் பதில் வரணுமில்ல, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பலன் வேணுமில்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேதத்தை விளக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பு அப்படிங்கிறார் ஆண்டவர். அப்போ வேதம் தான் முதன்மையாக காணப்படுது. அப்போ வேத வசனத்து முதன்மையாக இருக்கும்போது
விசுவாசத்தும் ஜெபமும் இருந்தாலும் அந்த இடத்துல வேத வசனம் முதன்மையாக இருந்தால் தான் ஜெபம் வரும், விசுவாசம் வரும்னு அருமையான பிரபாசிஸ்டர் அழகாக சொன்னாங்க. ஆனால் இன்னொரு குரூப்பு பார்த்துட்டே இருக்கு, குரு 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 குருன்னு. என்னது? இருங்க, அவசரப்படாதீங்க, ஜெபத்துக்கு அவசரப்படாதீங்க.